அத்தை ஒரு 5 நிமிஷம் தான் கிளம்பி வந்துடுறேன். சினிமா போகணும், ரெடியா இருங்க. ஐயோ நான் வரலமா யாமினி, பயங்கர தலைவலியாகுதுமா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கம்மா. வரலையா? ஐயோ அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அப்புறம் ஊரெல்லாம் போயிட்டு சொல்வீங்க அவங்க 2 பேரும் சினிமா போயிட்டாங்க, என்ன விட்டு போயிட்டாங்கன்னு. நீங்க வாங்க கிளம்புங்க, போலாம். நம்ம எவ்வளவு டிக்கெட்டு? 200 ரூபாய். 200 ரூபாய் தானே? அழகா வண்டி எடுத்துன்னு கிளம்பி போய் 110 ரூபாய் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கிக்கோ. மிச்சம் 90 ரூபாவா? பொரிச்ச கறி இல்ல, அத 300 கிராம் தருவான். அத டீப் ஃப்ரை பண்ணிட்டு போறான். ஆஃப் ஃப்ரை பண்ண சொல்லு. மிளகு தூள் வெங்காயம் அதெல்லாம் போட வேணாம். கையால அதுல பொரிச்சு போடுவான். அப்படியே டைட்டா கட்ட வேணாம், லேசா 10 நாப்புல மூடி அந்த பிரியாணி பொட்டலத்துல வச்சுட்டு எத்தாந்து என் கையில கொடு. கிறிஸ்துமஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, பொங்கல் வரப்போகுது, எல்லா படமும் போட்டுருவோம். அதுல நிம்மதியா நான் வீட்டுல படுத்துக்கினே பாப்பேன். சினிமா தியேட்டருக்கு வந்து முதுகு எல்லாம் வலிக்கும். எனக்கு வேணாமா, நீங்க போய் வாங்க. அப்பா பிரியாணி வாங்கி குடுத்துட்டா போதும், தொல்லை தானாவே போறேன்னு சொல்லுது. இந்த மாதிரி எல்லாம் நிம்மதியா நீங்க போற மாதிரி சான்ஸ் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். எப்பயுமே பிரியாணி வாங்கி குடுத்துட்டு மயக்கிடலாம் போல இருக்குது.